குழந்தைங்கள குளிக்க வைக்கிறப்போ நெறைய மாம்ஸ் தெரியாம பண்ற ஒரு பெரிய தப்பே இதுதான். என்னன்னா ஓவர் பேத்திங் அண்ட் ஓவர் சோப்பிங். ஓவர் பேத்திங் அண்ட் ஓவர் சோப்பிங்னா என்ன அப்படின்னா, குட்டீஸ் வந்து தண்ணி பார்த்தாவே ஜாலி ஆயிடுறாங்க அப்படிங்கறனால நெறைய நேரம் குளிக்க வைக்கிறது. அண்ட் அதே மாதிரி நுரை நெறைய இருந்தா தான் அவங்க விளையாடிட்டே குளிக்கிறாங்க. இல்ல குளிக்க வச்ச ஒரு ஃபீல் கிடைக்குதுங்கறக்காக ஓவரா சோப் யூஸ் பண்றது. இது 2மே உங்க பேபியோட ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சர் கன்டென்ட்ட லூஸ் பண்ண வச்சு ரொம்ப ட்ரை ஆக்கி இரிட்டேட் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நிறைய குட்டீஸோட ஸ்கின் வந்து கொஞ்சம் வளர வளர சென்சிட்டிவ் ஆகுறத நம்ம நோட்டீஸ் பண்ணிருப்போம். இதுக்கு காரணமும் இதுதான். நீங்க வந்து ஸ்டோர் பாட்டில வாங்குற கெமிக்கல் சோப்ஸ் அண்ட் கெமிக்கல் ஆயில்ஸ் எல்லாமே அதுல ஆர்டிபிஷியல் பர்ஃபியூம்ஸ் இருக்கும், ஆர்டிபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்றாங்க அப்படிங்கறதுனால ஃப்ரம் த ஸ்டார்ட் ஒரு பிறந்த குழந்தையோட ஸ்கின்ல இதெல்லாம் நம்ம போடும்போது லாங் டேர்ம்ல அது சென்சிட்டிவா மாறுச்சு அப்படின்னாலே எந்த ஆச்சரியமுமே இல்லை. இதுக்கு ஒரு பெஸ்டான ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, வாஸ்னா கேர்ல பேபிஸோட ஸ்கின்காகவே ஸ்பெஷலா ரொம்ப ஜென்டிலா ஃபார்முலேட் பண்ணதான் நம்மளோட பேபி கேர் காம்போ. இதுல பாத்தீங்கன்னா பாதிங் சோப் இருக்கு அண்ட் அதே மாதிரி பேபி மசாஜ் ஆயில் இருக்கு. இந்த 2மே நீங்க லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங்கா ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னால அதையும் கியூர் பண்ணும். ஃபியூச்சர்ல ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருதுனால அதையும் ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பவே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பேபி ஸ்கின் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு எங்க கூட ஷேர் பண்ணுங்க.